கொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படும் இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அழிந்து வரும் தமிழை எப்படியாவது காத்திட வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டு வந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அழைப்பிதழாக என்ன காரணத்துக்காக இதை நடத்துகிறோம் என்று ஒரு 5-6 பக்க அளவிலே குறைந்தது 1500 தமிழ் ஆர்வலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்தோம். நேரிலே இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் கோக்காமணி செல்பேசியிலே தொடர்ந்து, அதாவது இப்ப சொன்னார், நம்முடைய மரியாதைக்குரிய மன்னன் கூட சொன்னார், அதாவது இவர் என் உயிரையே எடுத்துட்டாருன்னா சொல்லலை, அந்த வார்த்தை தான் சொல்லலை. அந்த மாதிரி ஒவ்வொருவரையும் பல முறை தொடர்பு கொண்டு அவருடைய இசைவை பெற்று, அதிலும் குறிப்பாக 3-4 பேருடைய 5 பேருடைய இசைவை பெற்று, அதில் 3 பேருடைய பெயர்கள் நம்முடைய செய்தித்தாள்களிலே கூட வந்தது. இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அதிலே மற்ற 2 இங்கு வரவில்லை. அவர்களுக்கு இதைவிட முக்கியமான வேலை இருந்திருக்கலாம். ஆனாலும் இங்கே அரங்கம் நிறைந்து காணப்படுகிறது. இது ஒரு கலந்தாய்வு கூட்டம்தான். இந்த நேரத்தில் இதில் அழிக்கப்பட்டு வரும் தமிழை காக்க என்று நாங்கள் இதை போட்டிருக்கிறோம். இது சரியா தவறா, தவறாகவும் இருக்கலாம். இது யார் அழிக்க முடியும், யார் அழிப்பது, அழிக்கக்கூடியதா தமிழ் என்ற கேள்விகள் எல்லாம். அதாவது பொதுவாக தமிழை காக்க அல்லது தமிழை வளர்க்க என்று போட்டிருக்கலாம். தமிழை வளர்க்க என்று சொன்னால் அழியாமல் இருந்தால் வளர்க்கலாம். முதலில் அழியும் தமிழை காப்பது முக்கியம், காத்த பிறகு வளர்ப்பது முக்கியம். அந்த எண்ணத்தில் தான் அழிக்கப்பட்டு வரும் தமிழ் எங்க அழிக்கிறாங்க, யார் அழிக்கிறாங்க என்ற கேள்விக்கு எத்தனை மணி நேரம் வேணும்னாலும் பதில் சொல்ல முடியும். திட்டமிட்டு அழிக்கிறார்களா? ஆமாம், அதற்கும் பல மணி நேரங்கள் பதில் சொல்ல முடியும். யார் அழிக்கிறார்கள், திட்டமிட்டு யார் அழிக்கிறார்கள், இதற்கான விடைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக ஒரு காலத்திலே சொன்னார்கள், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எந்த தமிழறிஞர்களை கேட்டாலும் அல்லது தமிழ் புலவர்களை கேட்டாலும் தமிழ் ஆசிரியர்களை கேட்டாலும் தமிழ் எங்கே, தமிழ் எங்கே, தமிழ் எங்கதான் இருக்குது? நாவிலே இருக்கிறதா அல்லது பொது இடங்களில் பேசுகின்ற மக்கள் அவர்களிடம் இருக்கிறதா, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறதா, ஊடகங்களில் இருக்கிறதா, கல்வி கூடங்களில் இருக்கிறதா,
ஆட்சி மொழி அதுவாக இருக்கிறதா? எங்கேதான் இருக்கிறது தமிழ் என்ற விடைக்கு தமிழ் எங்கும் இல்லை என்ற நிலைதான். நான் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு பிற மொழி கலப்பில்லாமல், ஆங்கிலம் கலப்பில்லாமல் தமிழிலேயே பேச வேண்டும், நீங்களே அப்படி ஏதாவது ஒரு மொழி அல்லது ஆங்கிலம் கலந்தால் அதற்கு நீங்களே தண்டனை விதித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூட சொல்லியிருந்தேன். அது ஊடகங்களை கூட வந்தது. ஏனென்றால் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்காக, முழுக்க முழுக்க தமிழிலே நாம் பேச வேண்டும் என்பதற்காக. இங்கே தமிழிலே பேச வேண்டும், தமிழிலே படிக்க வேண்டும் என்று சொல்வது இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயலாக இருக்கிறது. இப்படி சொல்லுவது நமக்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆக இது ஒரு சிறு அரங்கம். இது ஒரு பெரிய அரங்கமாக ஒரு 1000 பேர் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் எல்லாம் கூடுகின்ற ஒரு வட்டமேசை மாநாடு போன்று ஒரு இந்த கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விரும்பினால் அது பின்னாலே அதையும் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம். கலந்தாய்வு கூட்டம், இது கூட கலந்தாய்வு கூட்டம் தான். இங்கே மேடையில் இருக்கின்ற தமிழறிஞர்கள் அவருடைய கருத்துக்களை மிக சுருக்கமாக சொல்லிய பிறகு இந்த ஒலி வாங்கி உங்களிடம் கொடுக்கப்படும், அங்கே வரும். வந்திருக்கின்ற நீங்களும் கருத்துக்களை சொல்லலாம். ஏனென்றால் இது ஒரு கலந்தாய்வு கூட்டம். ஒவ்வொருவரும் இங்கே வந்து சொற்பொழிவு ஆற்றிவிட்டு செல்கின்ற ஒரு கூட்டமாக இல்லை. எப்படியாவது தமிழை காக்க வேண்டும், அழிந்து வரும் தமிழை காக்க வேண்டும் என்ற நிலை, தமிழை காப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி ஆராய்வதற்கு இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். அதன் பிறகு அழியாமல் அதை பாதுகாத்து வளர்ப்பதற்கான வழிமுறைகளை அடுத்தடுத்த கூட்டங்களிலே நாம் கூடி பேசலாம். அதனால் இரண்டும் செய்ய வேண்டியது. முதலில் அழியாமல் காப்பது, அதன் பிறகு நாம் வளர்ப்பதற்கான ஒரு கூட்டமாக இதை பின்னாலே நாம் செய்யலாம். ஆக என்னை பொறுத்தவரை இங்கே ஆரம்பத்தில் ரோகாமணி சொன்ன மாதிரி நான் தமிழ் அறிஞனும் அல்ல, தமிழ் புலவரும் அல்ல, நான் ஒரு தமிழ் ஆர்வலர், அவ்வளவுதான். நான் ஒரு மருத்துவம் படித்தால் நான் ஒரு தமிழ் ஆர்வலர். அதனாலே தமிழை வளர்ப்பதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து நாங்கள் செய்து வருவோம். 2008 என்று நினைக்கிறேன், கலைவாணர் அரங்கத்திலே இதே காரணத்துக்காக ஒரு கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்தேன். கலைவாணர் அரங்கத்திலே பல பேர் அதற்கு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலே 400-500 தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்கள் வந்தார்கள், கலந்து கொண்டார்கள். பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையில் அதையெல்லாம் தொகுத்து அந்த 140க்கு மேற்பட்ட தமிழ் அறிஞர்களுடைய கையொப்பத்தை பெற்று அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவரிடம் அதை கொண்டு போய் சேர்த்தோம். தமிழ் வளர்வதற்கு, அழியாமல் இருப்பதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதே மாதிரியான ஒரு கூட்டம்தான் இது. ஆனால் அதன் பிறகு தமிழ் வளர்ந்திருக்கிறதா அல்லது அழிக்காமல் இருந்தார்களா, திட்டமிட்டு அழிக்காமல் இருக்கிறார்களா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது
என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்தாக சொல்கிறேன், தமிழ் அழிந்து வருகிறது. சிலர் அதை திட்டமிட்டும் அழிக்கிறார்கள். இதை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த கூட்டத்தை, இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னுடைய கருத்து இது தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. தமிழ் புலவர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்தால் எப்படியும் ஒரு 50,000க்கு மேற்பட்டு தமிழ்நாட்டிலே இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியானால் 50,000 பேர், அதில் ஒரு 10,000 பேர் சேர்ந்து அவர்கள் வீதிக்கு வந்து போராடி 1999 என்று நினைக்கிறேன், வள்ளுவர் கோட்டத்திலே 102 தமிழறிஞர்கள் கூடி இதையெல்லாம் செய்ய வேண்டும் அரசு என்று உண்ணாநிலை போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதன் பிறகு தமிழ் குடிமகன் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களோடு பேச்சு நடத்தியதாக எனக்கு ஞாபகம். அதுபோன்று அதன் பிறகு இந்த தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்கள் பல பேருக்கு முதுமை நம்முடைய இங்கே இருக்கின்றவர்கள்தான் கொஞ்சம் முதுமை வந்தாலும், ஆனால் இந்த தமிழை காக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். ஏனென்றால் அவர்கள் வளர்த்த தமிழ் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வளரவில்லையே, அழிக்கப்படுகிறதே திட்டமிட்ட என்ற கவலை என்னை விட அவர்களுக்குத்தான் இருக்கும். ஆனால் அந்த 102 பேர் அங்கே வள்ளுவர் பண்டத்திலே உண்ணாநிலை வந்து இருந்த பிறகு அதன் பிறகு பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை. 50,000-60,000க்கு மேல் அத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் ஒரு தமிழாசிரியர் இருக்கிறார். ஓய்வு பெற்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். வழிநடத்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே. இவர்கள் வழியே வரவில்லையே. இதை பற்றி பேசவில்லையே. ஏன் பேசவில்லை? அவர்கள் தானே பேச வேண்டும், அவர்கள் தானே வழிகாட்ட வேண்டும், அவர்கள் தானே யாரையாவது இதற்கு காரணமானவர்கள் இவர்கள் திட்டமிட்டு அழைக்கிறார்கள், அல்லது அது அழைக்கப்படுகிறது, இது ஏன் பார்க்கவில்லை என்று இவர்கள் தானே சாட வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே இங்கே நடக்கிறது. அவர்கள் பாட்டுக்கு எங்கேயாவது கூப்பிட்டால் ஒரு கூட்டத்திற்கு போய் பட்டிமன்ற கூட்டமோ அல்லது வேற ஏதாவது கூட்டமோ தலைமை வாங்கிவிட்டு வந்து விடுகிறார்கள், அங்கே முழங்குகிறார்கள். ஆனால் எதையும் போராடாமல் எதை செய்ய முடியும்? எதையுமே செய்ய முடியாது. அதனால இது தமிழறிஞர்கள் வந்திருக்கின்ற மூத்த தமிழறிஞர்கள் பல பேர் நம்மிடம் இல்லை. ஆனால் இருக்கின்ற இந்த மூத்த தமிழறிஞர்கள் இவர்களெல்லாம் ஒரு அழைப்பு விடுத்து ஒரு போராட்டத்திற்கு நீங்களெல்லாம் ஒரு அழைப்பு அனுப்புங்கள். இன்று பயின்று கொண்டிருக்கிற தமிழ் பயின்று கொண்டிருக்கின்ற தமிழ் ஆசிரியருக்கு பயின்று கொண்டிருக்கிற அது புலவருக்கு படித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் கூட ஒரு நாள் அவர்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்த போராட்டங்களை கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு அனுப்ப வேண்டும். அழைப்பு அதை விடுக்க வேண்டும். வெளிப்படையாக இங்கே ஒரே இடத்துல வள்ளுவர் மட்டத்திலே கூடுங்கள் அல்லது வெளியே கூடுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல 20,000 பேர் கூடினார்கள், 30,000 பேர் கூடினார்கள் என்ற நிலை வந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ, என்ன கோரிக்கைகளை வைக்கிறீர்களோ அதெல்லாம் அரசு நிறைவேற்றும். இங்கு நான் அரசியல் பேசுவதற்காக வரவில்லை. அது என்னுடைய வேலையும் அல்ல, அது இந்த மேடையும் அல்ல. அதனால் அதற்காக நான் வரவில்லை. அதனாலே சொல்லிவிட்டேன். இது என்னுடைய முன்னுரையாக இந்த தமிழ் பெருமக்களை சார்ந்தவர்களை நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எல்லாம் அழைத்து விடுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு போட்டு யாரோ ஒரு கூட்டத்துக்கு போய் ஒரு நாள்
ஏதோ கலந்து விட்டு ஒரு இது அங்கே போட்டு விட்டு ஒரு 50-100 பேர் வைத்து பேசிவிட்டு அதை ஒரு தலைமை வாங்கிவிட்டு அல்லது பட்டிமன்றம் நடத்திவிட்டு அதில் வருவதிலே அர்த்தம். ஆனால் இன்றைக்கு தேவை உங்களது போராட்டம். உங்களது போராட்டம். உங்களுடைய போராட்டத்தில் நான் கடைசி ஆளாக நிற்பேன். கடைசி ஆளாக நிற்பேன். ஏனென்றால் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பேன், மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஓ, இவர்கள் வந்துட்டார்கள், என்னுடைய கோரிக்கை இதுவே என்னுடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது என்று நான் மகிழ்ச்சியோடு ஒரு 20,000 பேர் தமிழ் ஆசிரியர்கள், புலவர்கள், அறிஞர்கள் எல்லோரும் இவர்கள் வழிகாட்ட ஒரு இடத்துல எல்லோரும் உட்கார்ந்து பண்ண செய்யும் பொழுது அது எனக்கு ஏதோ ஒரு மூலையிலே நானும் கீழே உட்கார்ந்து கொண்டு இதை பார்த்து தமிழ் இனி வளரும், தமிழ் இனி காப்பாற்றப்படும் என்ற மனநிறைவோடு அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அதனாலே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். அதனாலே பேசி பயனில்லை. திரும்ப திரும்ப நாம் என்ன பேசுவோம்? இதைத்தான் பேசுவோம். அதனாலே இனி எப்படி நாம் அழியாமல் தமிழை காக்கப் போகிறோம், அதற்கு என்ன வழி என்பதை பேசுவதற்காகத்தான் நாம் கூடியிருக்கிறோம். அதனாலே ஆண்டவர்கள், தமிழ் சார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தமிழை காக்க நீங்கள் முன்னாலே சொல்லுங்கள். ஒரு பழைய திரட்டுங்கள், ஒரு பழைய திரட்டுங்கள், அந்த தமிழ் படையை திரட்டுங்கள். இங்கே முக்கியமான தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள். முனைவர் கொர்க்கோ, அறிஞர் மா நன்னன், அறிஞர் ராமசாமி சண்முகி, தமிழாய்வு மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர், நம்முடைய ஊரறிந்த நாடறிந்த உலகமறிந்த கவிஞர் காசி அண்ணன், கோபண்ணா, ஆர் அழகப்பன், கீதா பச்சையப்பன், புலவர் சுந்தரராஜன், முனைவர் மரிய தெரேசா, இன்னும் பல கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் வராதவர்களை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் திரும்ப திரும்ப சொல்லியும் திடீரென நேற்று நான் வர முடியவில்லை, என்ன காரணம், உடம்பு சரியில்லை என்று. இது இவர்களெல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஊரறிந்தவர்கள், உலகம் அறிந்தவர்கள். இவர்களுக்கு என்ன ஆயிட்டு நான் முறையாக சொல்லவில்லை. இந்த கூட்டத்திலே அவர்கள் அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் தலைமை வாங்கி வழிநடத்திருக்க வேண்டும். அப்படியானால் இவ்வளவு நாட்கள் வேறு என்ன செய்தார்கள், எவர்களாக செய்தார்கள், யாரோடு இருந்தார்கள்? இது என்ன கட்சி கூட்டமா? இது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டமா? இது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தெருவிலே விட்டுட்டு வந்துட்டானோ, நான் தெருவிலே விட்டுட்டேன். என் காரில் கொடி கூட கிடையாது, அதனால எந்த அடையாளமும் கிடையாது. புரியுதா? அதனால சொல்றேன், இவர்கள் முதல்ல கூப்பிடும் போது நான் வர முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது, இந்த வேலை தான் இவ்வளோ பெரிய வேலை, ராமதாசன் நடத்தி சொல்லு. 20 முறை 30 முறை மணி பேசியிருக்கிறார் செல்பேசியில். கட்டாயம் வருகின்ற நேற்று நான் ஏற்காடு சொன்னால் இவருடைய மனப்பாங்கை பாருங்கள், இவருடைய மனப்பாங்கை பாருங்கள். ஒருவேளை இது செய்தித்தாள்களில் இவங்க பேர் வந்ததுனாலே கூட இருக்கலாமோ என்னமோ, என்னன்னு தெரியல. காரணம் என்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், இது உண்மையான காரணம். இது என்னால் வர முடியல, குளிர், காய்ச்சல், நடுங்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, ஏதாவது ஒன்று கூட சொல்லியிருக்கலாம். அந்த கூட்டை எனக்கு ஏற்பாடு செய்யல. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் தான் தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லி வெளியில மேடை போட்டு மணிக்கணக்கில் பேசுகிறார்கள். இவர்கள் என்ன வளர்த்தார்கள், என்ன தமிழை வளர்த்தார்கள், என்ன இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? இவர்களையும் நான் சேர்ந்த குற்றம் சாட்டுகிறேன்.
குற்றச்சாட்டு ஒரு நியாயம் தானே? இவர்கள் எத்தனை பதவிகளை வகித்தார், எத்தனை விருதுகளை வாங்கினார்கள் அரசிடமிருந்து, எத்தனை பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் வகித்தார்கள். இவர்களுக்கு அந்த துடிப்பு வர வேண்டாம், இவர்கள் துடிக்க வேண்டாம். ஓ, ராமதாஸ் ஒருவர் இதெல்லாம் அழிக்கிறது என்று சொல்லுகிறார், இது வரணும், கட்டாயம் வரணும். எந்த வேலையா இருந்தாலும் நம்முடைய புலவர் நந்தன் அவர்கள் எப்படி வந்தார் பாருங்க, நடக்க முடியவில்லை. எப்படி வந்தார்? இதுதான் தமிழ் உணர்வு, இதுதான் தமிழ் உணர்வு. நம்பிக்கை பிறக்கிறது. தமிழை யாரும் அழிக்க முடியாது என்ற நம்பிக்கை அவரை பார்த்த பிறகு எனக்கு பிறக்கிறது. இப்படி ஏராளமான பேர் இருக்கிறார்கள். விருது வாங்குவதற்கு, பட்டம் வாங்குவதற்கு, அரசு ஏதாவது கொடுக்கும் என்பதற்காக ராமதாசர்கிட்ட போய் இன்னைக்கு போய் நாம அடையாளம் கட்டணும். நாம சாகிறதுக்கு வரைக்கும் சாகிறதுக்குள்ள இன்னும் ஏதாவது அவனா கூட்டு ஏதாவது ஒரு விருது கொடுப்பான். அந்த முத்திரையை, ராமதாஸ் முத்திரையை ஏன் குத்திக்கணும்? இருக்கலாம். வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கட்சியினுடைய, அரசியல் கட்சியினுடைய கட்சிகளை கூட ஆர்வம் இருக்கலாம். அரசியல் கட்சியில் ஆர்வம் இல்லாமல் யாரும் இருக்க கட்சிக்காரராக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு நம்முடைய தமிழனை காப்பதற்காக அதற்காக இந்த கூட்டம். நான் பேசுவதில் ஏதாவது தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என்னுடைய ஆதரத்தை சொல்லுங்கள். இது இந்த நாட்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எனக்கு எண்ணம். இடையிலே இந்த பாழாய் போன தேர்தல்கள், இடையிலே தேர்தல்கள் வந்து தடுக்கிறது. உலக தாய்மொழி நாள், அதை சென்ற மாதம் 2ஆம் தேதி அதை ஒரு கவியரங்கமாக நம்முடைய கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் ஏற்பாடு செய்தார். அது ஒரு சின்ன நிகழ்ச்சி. இது ஒரு அடுத்த நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி நான் சொல்றது 1000 பேர் கலந்து கொள்கின்ற ஒரு வட்டமேசை மாநாடு, ஒரு பெரிய அரங்கத்திலே கூட்டி அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றி, போராட்ட தீர்மானங்களை அங்கே நிறைவேற்றி வீதிக்கு வந்து நாம் போராடுகின்ற ஒரு நிலைமை வர வேண்டும். நீங்கள் எல்லாம் அந்த போராட்டத்திலே வந்து மூத்தவர்கள், கொஞ்சம் வயதானவர்கள் எல்லாம் வந்து அதுக்கு துவைக்க வைத்து விட்டு நீங்கள் போகலாம். ஆனால் அங்கே தமிழ் படிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் அதுல அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை இப்படியே நான் விட்டுவிட்டால் பிறகு எங்கேயுமே தமிழ் இருக்காது. தமிழ் இல்லை என்பதற்கு ஏராளமான செய்திகள் வைத்திருக்கிறேன். ஆனால் இங்கே நேரம் இல்லை, அவர்கள் பேச வேண்டும். கடைசியில் சில வார்த்தைகள் நான் பேசுகிறேன். நான் பேசுவதில் ஏதாவது பேசியதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம்.